தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி டைரக்டர் தான் மாரி செல்வராஜ். இவர் எடுத்த எல்லா படங்களுமே பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்த படங்கள் தான். லாஸ்டா எடுத்த மாமன்னன் படத்துக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. அடுத்ததா வாழை அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து முழுக்க முழுக்க சிறுவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து துருவ் விக்ரம் வச்சு இன்னொரு படம் டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. அந்த படம் வந்து ஒரு கபடி வீரரோட வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு எடுக்க போற படமா. அதுக்காக துருவ் விக்ரம் வந்து பல மாசமாவே கபடி பயிற்சியிலையும் ஈடுபட்டு வராரு. இப்போ இந்த படத்தை பத்தி தான் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இந்த படத்துக்கு வந்து பைசன் கால மாடன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டர்ல வந்து துருவ் விக்ரம் கட்டுமஸ்தான உடல்ல கால மாட்டுக்கு முன்னாடி அதே பொசிஷன்ல நிக்கிறாரு. அந்த போஸ்டரை பார்த்ததுமே எல்லாரும் மாரி செல்வராஜ் முன்னாடி எடுத்த படங்களை விட இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி சினி செய்திகளை தெரிஞ்சுக்க சேனல் ஃபேஸ் சினிமாவை மறக்காம பாருங்க.